என் பேர் திவ்யா. நான் மேடவாக்கம்லேருந்து வரேன். எனக்கு லாஸ்ட் 4 இயர்ஸாக ஸ்டிஃப்னஸ் இருந்தது. ஹெட் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்துட்டு போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, காதில் வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. காதுலலாம் ஷார்ப்பாக ஒரு பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னால் வாயை வந்து திறக்கவே முடியாது. கொஞ்சம் தான் திறக்க முடியும். அதிலே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். ஹார்டாக சாப்பிட்டா பெயினாக இருக்கும். இப்போ இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சாஃப்ட் ஃபுட்டு சாப்பிட்டாலே ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருச்சு. ரெஸ்ட்ரிக்டட் ஜா ப்ராப்ளம் இருந்தது. இப்போ மேமோட வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது மேம் வந்து டிஸ்க் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, க்ளோஸ்டு ஜா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரிகர் பாயிண்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. பண்ணிவிட்டு அல்ட்ராசவுண்ட் இன்ஜெக்ஷன், ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இப்போ எனக்கு நல்லாவே ரிலீஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன எந்த ப்ராப்ளமுமே எனக்கு இல்லை. நல்லாவே எல்லா ப்ராப்ளமுமே எனக்கு நல்லா கம்மியாயிடுச்சு. வாயும் நல்லா திறக்க முடியுது. மெஷர் பண்ணி பார்த்தாங்க ஃபஸ்ட்டு, ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. இப்போ நல்லாவே பேக் டு நார்மல் ஆகிடுச்சு. நல்லா என்னால் வாயை திறக்க முடியுது. மேம்க்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்க டீம்மே நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு என்னென்ன செய்யணும், மசாஜஸ், எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லுவாங்க. மேம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அது எல்லாம் அந்த எக்ஸசைஸ், மசாஜ்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த பெயின் வந்து ரிலீவ் ஆயிடலாம்.